ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம சுபி ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட்டு வீட்டிலேருந்து வெளியே கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ சுபி ஃபேமிலி போனதும் பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து சாண்ட்ராவுடைய டிவார்மிங் டேப்லெட் சுபிக்ஷா பற்றி பேசினது, அப்புறம் சுபிக்ஷா வந்து அவங்க அம்மா கோடு வேர்டு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பரவுறது, அது மட்டும் இல்லாமல் கமருதீன் வந்து ஒரு சாரி கேட்டது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இன்னைக்கு சுபி ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு போன அந்த தருவாயில் சுபிக்கு வந்து ரொம்ப முடியலன்னா போட்டு தாக்கிட்டாங்க சுபியை. இந்த மாதிரி எதுவுமே வரமாட்டேங்குது வெளியே, நீ பண்ணுறது கண்டென்ட்டாக பண்ணு, நீ மாதிரி இல்லை, பீட் பாக்ஸ்லாம் பண்ணாத அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுனதுலாம் அவரால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன் டைட்டில் வினர் நான் நினைக்கக்கூடாது, நான் டைட்டில் வினர் தானே அப்படின்ற மாதிரி. முத்துக்குமரன் ஃபேமிலி, ஆரி ஃபேமிலிலாம் லாஸ்ட்டாக தான் வந்துட்டு போனாங்க. அப்போ என் ஃபேமிலி லாஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ நான் தான் டைட்டில் வினர் அப்படின்ற மாதிரி இன்னமும் சுபிக்ஷா வந்து தான் டைட்டில் வினர் என்று நினைத்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, அது கூட ஓகே தான். ஏன்னா அவங்க நினைக்கணும், சரவண விக்ரமே டைட்டில் வினர் நினச்சான் சீசன் 7ல். ஸோ அப்படி இருக்கும்போது இவன் நினைக்கிறது என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து மணி பாக்ஸ் கோடு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து காதில் பேசுகிறாங்க. பிக் பாஸ் வந்து கலாய்ச்சி விட்டுறாரு, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்கன்றாரு. இல்லை சார், சும்மா தான் சார் அப்படின்ட்டு. இது 25,000 எடுக்கணும், நகை கொடுக்கணும், சீட்டு கட்டினீங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டிருந்தாங்க. அது என்னமோ கோடு வேர்ட் ஃபார் மணி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மணி பாக்ஸ் கோடு வேர்டா இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி லைவ்ல கூட அவங்க பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி காசு கொடுக்க வேண்டியது 25,000 கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ மேபி அந்த காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் எனக்கு தெரியல, அதனால தான். அடுத்து வழக்கம் போல் பார்வதியை பாராட்டி சூப்பராக கண்டென்ட் கொடுக்குறீங்க, என் ஊருக்காரங்களாம் வந்து உங்ககிட்ட கை கொடுக்கணும்னு சொன்னாங்க, உங்கள் கை கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்போ ஊருக்காரங்க போய் கொடுத்துருங்கக்கா, சூப்பர்மா அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு வந்து செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுபியோடைய தம்பி இருக்கான்ல, அவனுக்கு வந்து கோவம் வந்துச்சுல, டிவார்மிங் டேப்லெட்டு பிரஜனை அவங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்கல்ல, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி பூச்சிகளை கொல்லணுன்ற மாதிரி வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக வயிற்றில் இருக்க கிருமியை கொல்லணும்னு சொல்லி அவர் சொன்னான்னு சொல்லி அடுத்து கடைசி வந்து சாரி கேட்டு கட்டிலாம் முடிச்சுக்கிட்டாங்க சாண்ட்ரான்னு வைங்களேன். அந்த இஷ்யூ சால்வ் ஆகிடுச்சு. பட் அவன் கேட்டான்ல, அது அற்புதமாக இருந்தது. ஏன்னா அது இந்த ஷோ வந்து எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கணும் அவங்களுக்கு. அது தெரியாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்டது அப்படிங்கிறது நிஜமாகவே கேவலமாக இருந்துச்சு. அதனால் அதை வந்து தெரியாத மாதிரி நடிப்பாரக்கி சாண்ட்ரா வந்து நடித்தது அதோட அதிகமாக இருந்துச்சு. அவங்களுக்கு எந்த இதில் சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல, எந்த இதில் சொன்னேன்னு தெரியல மாதிரி உருட்டிகிட்டு இருந்தாங்க. பட் நீங்கள் சொன்னீங்க, அது தவறு தான், அதை வந்து கண்டித்திருக்க வேண்டும். அடுத்து கம்யூனிட்டி பற்றி பேசினது, மீனவ சமுதாயத்தை பற்றி பேசுனதுக்கு நம்ம கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்டார். 2-3 இடத்துல பேசினாங்க. அவங்க பார்வதி ஒரு இடத்துல பேசினாங்க, இவர் 2 இடத்துல பேசினான். ஸோ அப்போல்லாம் விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா அரோராவுடைய அழகுலையும் திவ்யாவுடைய அழகுலையும் ரசித்து கிடந்தார். ஏன்னா இவர் வந்து அடிக்கிறதே அதை பற்றின காண வினோத், அமித், பார்வதி இந்த 3 பேர் தான் அடிப்பார். திவ்யா கணேசன் தான் தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாப்ல அப்படிங்கிறது தான். அவங்களுடைய தவறுலாம் கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே தான். கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு இதை கேட்டிருக்காங்கிறப்ப அதை பற்றி பேசவே இல்லை, கம்யூனிட்டி அட்ரஸ் பண்ணவே இல்லை. சரியா? அதை அட்ரஸ் பண்ணாமல் இங்கே வந்து பேசிட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். சார் ஐயா 2 வட்டம் பேசியிருப்பேன் ஐயா, என்னை கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அப்படின்னு மாதிரி சொன்னோடனே, சரி ஓகேங்க நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஏன்னா அது நான் சம்மந்தமே இல்லாத டாபிக் அப்படின்றான். ஆக்சுவலாக அந்த டைமில் அவன் பிரச்சனையே பண்ணல. அந்த ஜூஸ் டாஸ்க் அப்போ அது முன்னாடி பேசுனது அது. சரியா? அது என்னதுக்கு பேசுனாலே மக்களுக்கு தெரியல. கமருதீனுக்கு என்னடா நீ அப்படின்ற மாதிரி இருக்குது. இவன் எந்த லெவலில் கேம் ஆடுறான் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோ தான் இவனுடைய கேம் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து சுபி வந்து காதில் வந்து அவங்க கடனை சொன்னது பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு கொஞ்சம் இறுக்கி கேட்டாப்புல என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி காது மூடிட்டுலாம் காதுக்கெல்லாம் பேசக்கூடாது, இதனால வந்து ஸ்ட்ராங்காக பேசுங்கன்னு சொன்னோடனே அப்புறம் ஏதோ பேசுனாங்க. ஆனால் அது வந்து கரெக்டாக தெரில நமக்கு. ஓகேவா? அது எதை பற்றி பேசுனாங்க அப்படிங்கிறதான் தெரியல. பட் ஓகே, அதையும் வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா எல்லாருமே அதை கொடுக்குறது தான். என்னம்மா பெட்டி தூக்குவா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அரோராவே வந்து கேட்டாங்க, நான் அவருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி தான். அடுத்து எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போகிறப்ப சாண்ட்ரா சாரி கேட்குறாங்க அந்த பையன்கிட்ட. சாரிப்பா நான் மீன் பண்ணி சொல்லலன்ட்டு. அப்புறம் வெளியே போகும்போது யாரை கூட்டு போகிறேன்னு சொல்லி காணாம வந்து கேட்குறாரு. இங்கேருந்து கூட்டு போகணும், யாரை கூட்டு போகணும், பார்வதி அப்படின்ட்டு. ஏய் ஏடா என்னையா பொய்யால அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி உள்ளே வரா. உள்ளே வந்து எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காரும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, வர்ற ஃபேமிலிக்கெலாம் பார்வதி தான் பிடிச்சிருக்கு, பார்வதி தான் ஷோவான், பார்வதிட்ட கை கொடுக்குறாங்கன்னு சொல்லி கனி ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ கண்ணு வைக்காதீங்க கனி அப்படின்ற மாதிரி கை எடுத்து கும்பிட்றாங்க. ஸோ இதுதான்
இந்த லைவ் நடந்துச்சு. ஆக மொத்தம் பாரதிக்கு பல்ஸ் ஏறுதுங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கள்.